பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தினமும் ஒரு லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், காலையிலே கர்த்தரை தேடல் கண்டடைவார்கள். இந்த நாளையும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். உங்களுக்காக ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் 17 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே என்று சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே என்று சொன்னார். இவருடைய சூழலை நம்ம பார்க்கும்போது சோதோம் கொமோரா என்கிற பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்துல ஒரே எல்லாரும் பாவம் செய்து பயங்கரமான அழிவுக்கு, தண்டனைக்கு அவர்கள் உள்ளானார்கள். தேவன் இந்த ஜனங்களை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டார், பயங்கரமான வேதனைப்பட்டார். இந்த இடத்தை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். ஆனாலும் ஆபிரகாமினுடைய சொந்தக்காரன் அண்ணன் மகனான லோத்து ஃபேமிலி அங்கே இருந்ததுனால அந்த லோத்து ஃபேமிலிக்காக அவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, இந்த அவங்கள சந்திங்க, ஒரு நீதிமான் இருந்தால் நீர் அழிக்காம இருப்பீர் அல்லவா? ஓ, இந்த இடத்துல ஒருவன் இருக்கிறான், அந்த ஒருவனை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்ததுனால தூதனை அனுப்பி அவளை காப்பாற்றுகிறார். அப்போதான் அந்த தூதன் வந்து வெளியே அவளை கொண்டு போய் விட்ட பின்பு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போய். எத்தனை பேரு? லோத்து, லோத்தின் மனைவி, 2 பெண் பிள்ளைகள், 3-4 பேரை இழுத்து கொண்டு வெளியே விட்ட பின்பு பாருங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது. இப்பொழுது உனக்கு ஒரு ஓட்டம் வந்திருக்கிறது, ஒரு அழிவு உன்னை பின்தொடர்ந்து வருகிறது. ஓ, நீ இந்த மலை இருக்கு பக்கத்துல, மலையில போய் சேர், வேற எங்கேயும் நிக்காத, பின்னிட்டு பார்க்காத. ஏனென்றால் அக்கினியும் கந்தகம் வந்து அந்த பட்டணத்தை எரிக்க போகிறது. பின்னிட்டு பார்த்துறாத, எரிக்க போன்னு சொல்லல, ஆனா பின்னிட்டு பார்க்காதேன்னு சொன்னார். ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொன்னார். பாருங்க, அந்த லோத்தின் குடியிருந்த அந்த பட்டணம் சோதோம் கொமோரா பயங்கரமான ஒரு பட்டணம். இன்றைக்கு இருக்கிற பாவங்கள் அன்றைக்கு இருந்துச்சு. ஏன் அழிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சோதரம். அந்த நாட்களில் இருந்த ஹோமோசெக்சுவல், ஓரின சேர்க்கை என்கிறதான ஒரு பாவம் அதிகமா அங்க இருந்தது. அந்த நாளே கர்த்தர் என்ன செய்தார்? அவர்கள் மேல ரொம்ப வேதனைப்பட்டு அழிக்க சித்தம் கொண்டார். அப்படி பாவில் அழித்தாலும் தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்களை காப்பாற்ற விரும்பினார். இப்ப பாருங்க, எப்பவுமே அப்படிதான். எந்தெந்த இடத்துல நடந்தாலும், இந்த சுனாமி வந்திருக்கும் போது கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். அநேக பட்டணத்திலே பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் அந்த இடத்துல வராதபடிக்கு சில நாட்டுல வந்து அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. எங்க அனுப்பிட்டாங்கன்னு ஒரு மலைக்கு அனுப்பிட்டாங்க. நீங்கள் அந்த கிறிஸ்துமஸுக்கு இங்க இருக்கக்கூடாது, நீங்க ரொம்ப தொந்தரவு பண்றீங்க, ரொம்ப கத்துறீங்க, ரொம்ப ஏசுன்னு சொல்றீங்கன்னா தொந்தரவு பண்ணீங்கன்னா அவங்கள மலைக்கு அனுப்பிட்டாங்க. மலைக்கு அனுப்பின பிறகு கிறிஸ்துமஸுக்கு அங்க இருங்க. அடுத்த நாள் வந்துச்சு சுனாமி. அந்த மலையில இருந்தவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க, அனுப்புனவங்க எல்லாம் போயிட்டாங்க தண்ணியில. சோ இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும். நம்மளுடைய பிள்ளைகளை காப்பாற்றும். அதாவது ஜீவன் தப்ப ஓடிப்போ, வேற எங்கேயும் நிற்கிறாங்க. இந்த உலகத்துல நம்ம நிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்க இடம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ன, நம்ம பாவம் நம்ம பின்தொடர்ந்து அழிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது பின்னாடி. பாருங்க, பின்னிட்டு பாராதே என்று சொன்னார். இன்றைக்கு அது லிட்டரலா சொல்லியிருக்காரு, எழுத்தின்படி பின்னிட்டு பார்க்காதீங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வரும் பொழுது பின்னால பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னால் உள்ள காரியங்கள் பார்க்கணும். அவர்களை கூட சொல்றாரு. பாருங்க, நீங்க நேரம் போய் கானானுக்கு போங்க, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற இடத்த கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இவர்கள் என்ன செய்கிறார்கள் பாத்தீங்கன்னா, எகிப்து நாட்டுல கிடைச்ச அந்த வகைகள் கிடைக்கல, வெள்ளரிக்காய் கிடைக்கல, வெங்காயம் கிடைக்கல, பூண்டு கிடைக்கல. அதனால அவங்க ரொம்ப வேதனைப்பட்டார்கள். பட்டு பின்னாடி திரும்பினார்கள். அவங்க வந்து உண்மையிலே அவங்க வந்து பாருங்க, மனசு அளவில் திரும்பிட்டாங்க. உடம்பு அளவுல திரும்பல, மனசு அளவுல திரும்பி அவர்கள் எகிப்தை பார்த்தார்கள். நாங்க அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமேன்னு சொல்லி. ஆனா எகிப்துல திரும்பி பார்ப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை, பின்னிட்டு பார்ப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை. முன்னாடி நான் எடுத்த அந்த ஓட்டத்தை நான் முன்னாடி தான் போக வேண்டும். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாரு. அதான் பாருங்க, ஓடிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சு? ஓடுற டைம்ல எல்லாரும் ஓடுறாங்க, பின்னிட்டு பார்க்கவே இல்லை. லோத்தின் 2 பிள்ளைகள் பார்க்கல,
லோத்து பார்க்கல. ஆனா லோத்தின் மனைவி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அங்க என்னதான் நடக்குன்னு பார்ப்போன்னு பின்னிட்டு திரும்பினாள். அது சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. பின்னிட்டு திரும்பினாள். சும்மா திரும்பி பார்த்தா அவ்வளவுதான். அந்த ஊர்ல விழுந்து கொண்டிருந்த அக்கினியும் கந்தகமும் இவள் மேலே விழுந்தது. இவள் உப்பு தூணாய் மாறினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரையிலும் சோதோம் கொமோரா என்கிற பட்டணம் அழிவை நோக்கி, பாருங்க, அழிஞ்சே இருக்குது. ஒரு புல் பூண்டு கூட முளைக்கவில்லை. இதுவரையிலும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனது. இன்னும் புல் பூண்டு முளைக்காம சோதோம் கொமோரா இருந்த பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. அதுல அழிந்த இடங்கள் இருக்கிறது. அழிந்து போன அப்படியே உருவி அழிஞ்சு எரிஞ்சு போனது சவக்கடலா மாறி டெட்சியா இருக்கிறது. பாருங்க, அவ்வளவு ஒரு அழிவு வந்த காரணம் பின்னிட்டு திரும்பினார்கள். பாருங்க, ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்னிட்டு திரும்பினார்கள், அழிவு வந்தது. பாருங்க, இந்த லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பினாள், அழிவு வந்தது, உப்பு தூணாய் மாறினான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டே இருக்கணும். யாரை பார்த்து? இயேசு பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பின்னிட்டு திரும்புவோமானால் அது நம்மை அழிவுக்குள்ளாய் மாற்றும். இன்னைக்கு இயேசுவை பின்தொடர்ந்து ஓடுகிறார். என்னோட பிள்ளைகளே, நீ அவரை மாத்திரம் பார்த்து ஓடு. வேற யாரையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பின்னிட்டு திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. பின்னிட்டு திரும்பினால் நம்ம அழிக்கப்படுவோம். பின்னிட்டு பாராதே, சமூகத்தில் எங்கே நில்லாதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்கிற வார்த்தை இன்றைக்கு நம்ம பார்த்து வந்து ஓடுங்க. அருமையான காலவழியில் அருமையானவளே, நீ ஓடுற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுங்கள். பின்னிட்டு பார்க்காதீங்க. அப்படி வந்துருமோ, அழி வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோன்னு பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் ஜீவன் தப்ப ஓட வைத்திருக்கிறார். நீங்க ஓடிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் பார்த்து ஓடுங்கள். அக்கம் பக்கம் பார்த்துட்டாலும் நம் தோல்வி அடைவோம். நாம் நேராய் பார்த்து இயேசுவையே பார்த்து சிலுவையே பார்த்து ஓடுவோமானால் வெற்றி மேலே வெற்றி உண்டு. பயப்படாதீங்க. உங்க கண்கள் எங்கே இருக்கிறது? யாரை பார்த்து ஓடுகிறது? சற்று யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தை பார்த்து ஓடினவர்களெல்லாம் விழுந்து போனார்கள். இந்த உலகத்தின் ஆசா பாசத்தை பார்த்து ஓடினவங்க எல்லாம் அவங்க என்ன செய்யல? விழுந்து விட்டார்கள், திரும்ப எழும்பவில்லை. ஆனால் அந்த சோதம் குமாராவில் இருந்து காப்பாற்றப்பட்டவர்களை பாருங்க. அந்த அந்த ஒரு லோத்தும் 2 பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டாங்க. அருமையான பிள்ளைகளே, பின்னிட்டு பார்த்தா அழிந்து போயிடும். பின்னிட்டு பார்க்காதீங்க. பழசை நினைக்காதீங்க. விட்டு வந்தோம் நினைக்காதீங்க. ரட்சிக்கு பிறகு முன் இப்படி இருந்தனே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற காரியத்துல பொறுமையோடு ஓடுங்கள். ஜீவன் தப்ப ஓடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிற உங்களை ஆசிரியப்பார். நாளில் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே இந்த பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறேன். ஆண்டவரே, லோத்துவுக்கு ஆண்டவரே காப்பாற்றின தெய்வம், நீர் எங்களையும் காப்பாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஜீவன் தப்ப ஓடிப்பா உதவி செய்யுங்க. பின்னிட்டு பாராமல் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தை பார்த்து ஓடினால் நாங்கள் அழிக்கப்படுவோம். ஆண்டவரே, அக்கினி எங்க மேல் விழுந்துடும் ஐயா. அது விழாமல் இருக்க உங்களுடைய வார்த்தையை பார்த்து, உங்களுடைய முகத்தை பார்த்து ஓட உதவி செய்யுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாவற்றிலும் உண்மையை பார்க்க உதவி செய்யுங்க. நீ அற்புதங்களை செய்யறதுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி நாமத்தை பயன்படுத்தி இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். தொடர்ந்து நாளிலும் உங்கள் ஜீவன் தப்ப ஓடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பின்னிட்டு பார்க்க வேண்டாம். இந்த தேவன் இன்றைக்குள்ளே ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்கு வரையிலும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.